கோவை ஈச்சனாரி அருகே உள்ள மேம்பால மழைநீர் வடிகால் அது. போலீசாரும் பொதுமக்களும் அங்கு கிடந்த சாக்கு மூட்டையை பீதியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். கூடியிருந்தவர்களுக்கு சாக்கு மூட்டையில் என்ன இருக்கிறது என்று தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் போலீசாருக்கு அதனுள் என்ன இருக்கிறது என்று நன்றாக தெரியும். ஆம், உள்ளே இருந்தது ஒரு ஆணின் சடலம். 10 நாட்களுக்கு மேலாக யாரை காணவில்லை என தேடிக்கொண்டிருந்தார்களோ அவரைத்தான் இப்படி சடலமாக மீட்டிருக்கிறார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் பாலுச்சாமி. 40 வயதாகிறது. கரூரைச் சேர்ந்தவர். முதல் மனைவி இருக்கும் நிலையில் 2009ஆம் ஆண்டு இரண்டாவதாக பரமேஸ்வரி என்பவரை திருமணம் செய்து கொண்டு கோவை மதுக்கரை சீரநாயக்கன் பாளையத்தில் வசித்து வந்துள்ளார். இவர் ஒரு ஓட்டுநர். கடந்த 11ஆம் தேதி இரவு 10 மணியளவில் டிரைவர் வேலைக்காக வெளியே செல்வதாக கூறிவிட்டு பாலுச்சாமி வீட்டை விட்டு புறப்பட்டிருக்கிறார். அடுத்த நாள் திரும்பி வரவில்லை. அதோடு அவருடைய செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. கரூரில் இருக்கும் முதல் மனைவியின் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என நினைத்திருக்கிறார் பரமேஸ்வரி. விசாரித்ததில் பாலுச்சாமி முதல் மனைவியின் வீட்டிற்கும் செல்லவில்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. பாலுச்சாமிக்கு எதுவோ நடந்துவிட்டது என்பதை உணர்ந்த பரமேஸ்வரி 14ஆம் தேதி மதுக்கரை காவல் நிலையத்தில் கணவனை காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார். காவல் ஆய்வாளர் கார்த்திக் தங்கம் தலைமையிலான போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தனர். பாலுச்சாமியின் செல்போன் தொடர்பு விவரங்களை ஆய்வு செய்த போது கடைசியாக அவர் மகாலிங்கம் என்பவரிடம் பேசியிருப்பது தெரிய வந்தது. உடனே போலீசார் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த மகாலிங்கத்திடம் விசாரணை நடத்தியுள்ளார்கள். அதில்தான் அவர் மாரி என்ற பெண்ணோடு சேர்ந்து பாலுச்சாமியை கொலை செய்த பயங்கரம் தெரிய வந்தது. ஐந்து வயதான மகாலிங்கத்திற்கு ஈச்சனாரியில் உள்ள தனியார் கல்லூரி விடுதி ஒன்றில் சமையல்காரராக வேலை செய்து வந்த மாரி என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளார்கள். அதே பெண்ணுடன் பாலுச்சாமிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. இதனால் மகாலிங்கத்தின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது. இந்த பழக்க வழக்கத்தின் மூலம் மகாலிங்கம் பாலுச்சாமியிடம் 20,000 ரூபாய் பணம் வட்டிக்கு வாங்கியுள்ளார். நீண்ட நாட்களான பிறகும் கூட அந்த பணத்தை அவர் திருப்பி கொடுக்கவில்லை. இதனால் மகாலிங்கத்திடம் கொடுத்த கடனை திருப்பி கேட்டு நச்சரித்திருக்கிறார் பாலுச்சாமி. நாளுக்கு நாள் இந்த நச்சரிப்பு அதிகரித்திருக்கிறது. இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று மகாலிங்கம், பாலுச்சாமி, மாரி ஆகிய மூவரும் மகாலிங்கத்தின் வீட்டில் கூடியிருக்கிறார்கள். ஒன்றாக மது அருந்தி ஜாலியாக இருந்துள்ளனர். அப்போது மீண்டும் பாலுச்சாமி மகாலிங்கத்திடம் தான் கொடுத்த கடனை திருப்பி கேட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மகாலிங்கம் பாலுச்சாமியின் கதையை முடிக்க வேண்டும் என நினைத்துள்ளார். அந்த கொலை திட்டத்தில் மாரியையும் துணைக்கு சேர்த்து கொண்டார். பாலுச்சாமி அசந்து உறங்கியதும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் சங்கிலியை திருடிய மகாலிங்கமும் மாரியும் ஹாலோ பிளாக் கல்லை பாலுச்சாமியின் தலையில் போட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே அவர் துடிதுடித்து இறந்து போய்விட்டார். பிறகு சடலத்தை மூட்டை கட்டிய மகாலிங்கமும் மாரியும் அதனை ஈச்சனாரியில் உள்ள மழைநீர் வடிகால் வாய்க்காலில் வீசிவிட்டு எதுவுமே நடக்காதது போல் தங்களது வேலைகளை செய்து வந்துள்ளார்கள். ஆனால் பாலுச்சாமியின் கடைசி செல்போன் அழைப்பு மகாலிங்கத்தை போலீஸ் வளையத்தில் கொண்டு வந்து அனைத்து உண்மைகளையும் கக்க வைத்திருக்கிறது. மகாலிங்கம் அடையாளம் காட்டியதை அடுத்து சாக்கு மூட்டையில் இருந்த சடலத்தை மீட்ட போலீசார் அதை உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மகாலிங்கத்தை கைது செய்து சிறையில் அடைத்ததோடு மாரியிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இந்த கொலை குறித்து மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லப்படுகிறது. தவறான நண்பர்களும் பழக்க வழக்கங்களும் என்றைக்குமே ஆபத்துதான் என்பதற்கு
இச்சம்பவம் ஓர் உதாரணமாக அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.